ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பார்த்தீங்களா, வீடியோவே போட முடியலங்க. ஏன்னா இங்கே பக்கத்து வீட்லேயே கல்யாணம் வச்சுருக்கிறதுனால அந்த சவுண்டில் வீடியோவே வந்து இது பண்ண முடியல. ஃபுல்லாகவே சவுண்டு கேட்டதுனாலாக்க வீடியோவில் பேசவும் முடியல, கரெக்டாக வீடியோவும் எடுக்க முடியலங்க. அதனால தான் வீடியோ வந்து போட முடியல. இப்போ பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக வந்து நம்ம எப்படி வைக்குவோம்னா பட்டி வச்சு வைக்குவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் தைச்சிருக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி எல்லோரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வில்லேஜில் வந்து இந்த மாதிரியெல்லாம் போடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக யாரும் அவ்வளோவா வந்து போட மாட்டாங்க. ஆனால் அதை அப்படியே விடக்கூடாது. நாமளும் வந்து அதை வந்து அவங்களுக்கும் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னுட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்குறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்களன்னா ஃப்ரண்ட்டில் பாருங்கள் நான் எப்படி கட்டிங் பண்ணிருக்கேன்னுட்டு. இது வந்து ரொம்பவே அவசரமாக தைக்க வேண்டியது. ஏன்னா கல்யாண பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ப்ளவுஸ் எல்லாம் எதுவும் ஸ்டிச் பண்ணல. காலையிலே கட்டிக்கிறதுக்கு ஒரு புடவை வேணும்னு கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து அரை மணி நேரத்தில் தைக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஏன் ப்ளவுஸ் எல்லாமே இந்த மாதிரி தாங்க ஸ்டிச் பண்ணி போடுங்க. பார்த்தீங்களன்னா தெரியுது. நார்மலாக வந்து நம்ம எப்படி பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி நல்லா ஃபிட்டிங்காகவே நல்லாவே உட்காரும். ஏன்னா இங்கே வில்லேஜில் வந்து வயசு பசங்க, ஒர்க் பர் உமன்களுக்கு மாத்திரம் தான் வந்து இந்த மாதிரி அவங்கள போடுறாங்களே தவிர மற்ற யாருமே வந்து இதை வந்து அவ்வளோவா விரும்புறதில்ல. நானும் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணிப்பா. இல்லைம்மா வேணாம், எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா போடணும்னு ஆசை இருந்தால் கூட மற்றவங்க யாராச்சும் சொல்லிவிடுவாங்க அப்படின்னாலே முக்கால்வாசி வந்து வில்லேஜில் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பயப்படுவாங்க. ஆனால் வயசு பசங்க வந்து அதிகமாக தைக்கிறதுக்கு வரும்போது நான் அவங்களுக்கு இதெல்லாம் சஜஷன் பண்ணுவேன். இந்த மாதிரி போடுங்க, உண்மையிலே ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும், ஃப்ரண்ட்லேயும் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். சரிங்கக்கா ஸ்டிச் பண்ணி கொடுங்க, நாங்கள் போட்டு பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 2-3 பேருக்கு தைச்சி கொடுத்தேன். அவங்களுக்கு உண்மையிலே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு. பாருங்கள் பேக் சைடில் ரோப்பெல்லாம் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா மிடில் ஏஜ்காரும் சரி, வயசு பொண்ணுங்களும் சரி இந்த மாதிரி வந்து விரும்புவாங்க. யார் வந்து இது அதிகமாக இது பண்ண மாட்டாங்கன்னாக்கா, கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க வந்து இதெல்லாம் லைக், ஏன்னா அவங்களுக்கு நார்மலாகவே போட்டு பழக்காயிட்டதுனால அவங்க இதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா விரும்பவே மாட்டாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களே வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் வயசு பசங்களையும் மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கும், அதாவது ஒர்க் போகிற உமனுங்க இவங்ககிட்ட எல்லாமே ஒரு புது புது ஐடியாவே நம்ம ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுறோன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இதை பற்றி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி இதுதாங்க விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் தெளிவாக சொன்னீங்களான்னா, ஏன்னா டவுனில் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும், அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வில்லேஜில் ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணி அவங்க போடணுன்னா ரொம்பவே கூச்சப்படுவாங்க. இன்னொன்று வந்து இல்லை துணி வேஸ்ட்டாக போயிடுமா, அதை ட்ரை பண்ணுறதெல்லாம் வேண்டாம், எனக்கு எப்பவுமே ஒரே மாதிரியே தைச்சி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு புது விஷயம் ட்ரை பண்ணுறீங்கன்னாக்கா அதை பற்றியே நான் நிறைய ப்ளவுஸ் வந்து நான் இது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி நான் வேர் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு அதில் எதனா டவுட் இருந்தால் நான் வேர் பண்ணி கூட காட்டுவேன். பாருங்கள் இப்படி தான் இருக்குது, ஸ்டிச் பண்ணி போட்டிங்களான்னு. ஏன்னா நான் போட்டுட்டு போகும்போது அதிக பேர் வந்து கேட்பாங்க, அக்கா எப்படிக்கா ப்ளவுஸ் தைச்சிங்க, சூப்பராக இருக்குது, எனக்கும் அதே மாதிரி ஒன்று தைச்சி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே கேட்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி அதை போட்டுட்டு அதை பார்க்கும்போது அவங்களுக்கும் வந்து அது ஸ்டிச் பண்ணி போடணுன்னுட்டு ஒரு ஆர்வம் வரும். நம்ம என்ன தான் வாயில் சொன்னாலே வந்து அவங்களுக்கு அவ்வளோ வந்து புரியாது. ஆனால் தைச்சி போடும்போது அவங்களே வந்து வாண்டடாக நம்மக்கிட்ட கேட்பாங்க, எப்படிக்கா தைச்சிங்க, நல்லாயிருக்கு, எனக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுங்க, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா வில்லேஜுக்கும் டவுனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இது எல்லாமே வில்லேஜில் நடக்கிறாங்காட்டின் தான் நான் வந்து உங்களுக்கு இதை தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். வில்லேஜில் இருக்கிறவங்க ஸ்டிச் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிகினருங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கும் எப்பவுமே ஒரே மாதிரி அரைச்சிட்டு இருக்காமல் புதுசாக ட்ரை பண்ணுறதுல என்னை பொறுத்த வரைக்கும் தப்பில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மேரேஜில் நான் 1 வீக்காக அவங்களுக்கு என்னென்ன வேலை செஞ்சேன், அதனால எவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக தராங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.